ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பொருமான் நீழ்படை என்ற 10வது திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பதிகமானது எம்பெருமானுடைய நிருஹேத்துக கிருபையை சொல்லக்கூடிய பதிகம். கீழ் இவையும் அவையும் அவையும் என்ற திருவாய்மொழியில் எம்பெருமான் ஆழ்வாரோடு சர்வாங்க சம்ஸ்லேஷம் பண்ணினான், எல்லா அங்கங்களுடன் கூடினான் என்று இருக்க, அப்பொழுது ஆழ்வார் யோசிக்கிறார், இப்படி எம்பெருமான் என்னிடத்தில் கலக்கிறானே, இதற்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே செய்யவில்லை. எனக்கு அத்வேஷம், ஆபிமுக்கியம் போன்ற அடிப்படையான ஆத்ம பண்புகள் அதுவும் கூட எம்பெருமானாலே தான் விளைந்தன என்று நிச்சயம் செய்து எம்பெருமானுடைய நிருஹேத்துக கிருபையை பற்றி இந்த பதிகத்திலே பாடி ஆனந்திக்கிறார். ஆழ்வாருக்கு பரமானந்தம், எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம் ஏற்பட்டதுனால பரமமான ஆனந்தம். அந்த ஆனந்தமும் இந்த 10 பாட்டில் தோன்றுகிறது. கூடவே சேர்த்து என்ன தோன்றுகிறது அப்படின்னா, அந்த ஆனந்தம் வருவதற்கு காரணமான எம்பெருமானுடைய கலவி, அதற்கென ஹேத்து என்று ஆராயும் பொழுது ஒன்றுமே கிடையாது, எம்பெருமானுடைய நிருஹேத்துக கிருபைதான் என்று இப்படி நிருஹேத்துக கிருபையும் இந்த பதிகத்திலே பேசப்படுகிறது. எம்பெருமானுடன் கலந்த ஆனந்தம் ஆழ்வாருக்கு அதுவும் இந்த பதிகத்திலே பேசப்படுகிறது. இந்த பதிகத்தில் 5 பாசுரங்களை பார்த்துள்ளோம். கீழே ஆழ்வார் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கென்று ஓர் எண் தானும் இன்றியே வந்து இயலுமாறு கண்டாயே அப்படின்னு, என்னிடத்துல ஒரு எண்ணமும் கிடையாது, ஒரு பிரார்த்தனை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் தானே வந்தானே, ஒரு விதமான எண்ணம் கிடையாது. எம்பெருமான் இருக்கான் அப்படின்ற எண்ணம், அவனுடைய எண்ணிக்கை 26 அப்படின்றது எம்பெருமானுடைய எண்ணிக்கை. 24 அச்சேதன தத்துவங்கள், 25வது ஜீவாத்மா, 26ன்றது ஈஸ்வரனுடைய எண்ணிக்கை. அப்படிப்பட்ட ஒரு பரிகணனை கவுண்ட் பண்ணும் பொழுது கூட ஏதோ எம்பெருமானை நினைத்தோ நினைக்காமலோ 26 என்றெல்லாம் சொன்னது கூட கிடையாது. இப்படி இருந்தும் கூட ஓர் எண்தானும் இன்றியே எம்பெருமானே வந்து எல்லாம் செய்வதை வந்து இயலுமாறு கண்டாயே நெஞ்சே அப்படின்றத நீயே பார்த்தாயே எம்பெருமானுடைய நிருஹேத்துக கிருபையை அப்படின்னு கிட்ட சொல்லி முடித்தார். இந்த 6ஆம் பாட்டில் இப்படியே நாம் 2 பேருமே இருந்தோமே என்றால் எம்பெருமான் மேலும் மேலும் நமக்கு அனுகிரகத்தை பொழிந்து கொண்டே இருப்பான் அப்படின்னு இந்த 6வது பாட்டில் தெரிவிக்கிறார். நீயும் நானும் இன்னேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சாறு கொடா நெஞ்சமே சொன்னேன், தாயும் தந்தையுமாய் உலகினில் வாயுமீசன் மணிவண்ணன் எந்தையே. நீயும் நானும், நெஞ்சே நீ எனக்கு பரிகரமாக இருக்கக்கூடிய நெஞ்சு, நான் உன்னை பரிகரமாக கொண்டவன். இப்படி 2 பேரும் பரஸ்பர தொடர்பு உடைய நாம் இருவரும், நீயும் நானும் இந்நேர் நிற்கில், இப்படிப்பட்ட வழியிலேயே இப்படிப்பட்ட இடத்திலே நின்றோமே என்றால் என்ன நேர் என்ன வழி என்றால் கீழ் சொன்ன வழிதான். எம்பெருமான் வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம் வேண்டாம், ஆனால் வந்தானா விளக்காமல் இருந்தால் போதும். ஆக அப்படிப்பட்ட ஒரு அப்பிரதிஷேதம் இருந்தாலே போதும். இந்நேர் நிற்கில் மேல் காலத்திலே மற்றோர் நோயும் சார்கொடான், எந்த விதமான நோயும் நமக்கு வராது, எந்த விதமான பிரதிபந்தகம் எதுவுமே நம்ம இடத்துல தட்டாதபடிக்கு எம்பெருமான் அனுகிரகம் செய்வான். மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் அப்படின்றார் ஆழ்வார். சொல்லிந்தானே இருக்கார், தனித்து சொல்லணுமான நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்களான யாராவது? பேசிகிட்டே இருக்கும் பொழுது நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவார்களான? அப்போ தெரியறது பேசுறது அப்படின்றது கேட்குறவர்களுக்கு. அப்போ எதுக்காக ஆழ்வார் இங்கே சொன்னேன்னு தனியாக சொல்கிறார் அப்படின்னா, இதம் தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்ச சுஷ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி அப்படின்னு கண்ணன் என்ன பண்ணான்னா, கீதையை சொல்லி முடிச்சுட்டான் அர்ஜுனனுக்கு. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், ஐயோ உயர்ந்த அர்த்தத்தை டப்புன்னு கொட்டி தள்ளிட்டேனே அர்ஜுனன் இடத்துல, அவன் அதிகாரி தானா இதற்கு அப்படின்னு யோசித்து, நீ மற்றவர்களிடத்துல சொல்லும் பொழுது அதிகாரத்தை பார்த்து சொல்லு, நான் சொன்ன மாதிரி கொட்டி தீர்த்துறாத அப்படின்னு. எப்படி திருக்கோட்டியூர் நம்பி அதிகாரத்தை பார்த்து தான் சொல்லுவாரோ, அந்த மாதிரி அந்த அர்த்தத்தினுடைய கௌரவத்தை பார்த்து ஆழ்வார் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயோ நான் சொல்லிட்டேனே, தெரியாமல் சொல்லிட்டேனே, எம்பெருமானுடைய நிருஹேத்துக கிருபை, அதை பற்றி நெஞ்சே உன் இடத்துல உபதேசம் பண்ணிட்டேனே, பண்ணலாமா, உன்னுடைய அதிகாரத்தை பார்த்து சொல்லியிருக்கணுமே
அப்படின்னு அதுக்கு தாத்பரியமாக கொண்டு என்ன பண்ணுறாரு ஆழ்வார், சொன்னேன், சொல்லக்கூடாதது சொல்லிட்டேனே அப்படின்ற தாத்பரியத்தில் சொன்னேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நான் சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, என்ன நம்பேன், நான் பொய்யா சொல்ல போகிறேன், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சத்தியமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீயும் நானும் சொன்னேன், நீயும் நானும் இந்நேர் நிற்கில் மேல் மற்றொரு நோயும் சார்கொடா நெஞ்சமே சொன்னேன். தாயும் தந்தையுமாய் உலகினில் எம்பெருமான் தாயாகவும் இருக்கான், தந்தையாகவும் இருக்கான், பிரியபரன் ஹிதபரனாகவும் இருக்கான். இவ்வுலகினில் வாயும், இவ்வுலகினிலே வந்து கிட்டக்கூடிய அவதாரம் செய்யக்கூடிய வாயும் ஈசன். அவன் வந்ததுனால தான் ஈசனாகவே இருக்கான். அவன் ஈசனாக இருக்கிறபடினால தான் வரான். அவன் ஏன் இந்த லோகத்தில் வந்து அவதரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான் சம்பந்தம் இருக்கே ஆத்மாக்களோட. ஆக அந்த சம்பந்தத்துக்கு சேர இவற்றை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணுகிறான். இது ஒரு அர்த்தம். வந்தபடினால தான் ஈசனாக ஆறான். இல்லைன்னா இந்த லோகம் என்ன ஆகும் அப்படின்னா, எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டும் இருக்கானா, அந்த ஓலப்படா பிரமாணம் அப்படின்னு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய சேஷித்துவம், அவ்வளவுதான். எனக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. லீலா விபூதிக்கு நாங்கள் தான் ராஜா அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிவிடுவோம். அவன் அப்பப்போ வரவே தான் என்ன ஆகுதுன்னா, இல்லை நம்ம ராஜா கிடையாது, அவன் தான் ராஜா அப்படின்னு ஈரரசு தவிர்க்கிறதுக்காக, அவன் ஈசனாக ஆவதற்காக வாயும் வந்து கிட்டுகிறான், வந்து அவதாரம் பண்ணுகிறான். வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்தையே இப்படி முடிந்த ஆளலாம்படி, முந்தலைப்பில் முடிந்த ஆளலாம்படி பரம சுலபமாக, அதே போல் வடிவழகு உடன் கூடின எம்பெருமான். அப்படிப்பட்ட எந்த எனக்கு சுவாமியானவன் அவன். நாம் இந்நேர் நிற்கில் அப்பிரதிஷேதம் பண்ணாமல் இப்படியே இருந்தோமே என்றால் எம்பெருமான் மேலும் மேலும் பரமமான அனுகிரகத்தை பண்ணுவான் அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டு பிரீத்தியோடு முடித்தார். அதுக்கப்புறம் 7ஆம் பாட்டில் சொன்னார், முன்னாடியே 3வது பாட்டில் துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய், 4வது பாட்டில் சொன்னார் துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் அப்படின்னு. அப்பப்போ நான் வந்து இறந்து போகிறதுக்கு பார்ப்பேன், மரணம் அடைவதற்கு நான் பார்ப்பேன், அப்போ மட்டும் நீ எம்பெருமான விடாத நெஞ்சே அப்படின்னு நெஞ்சத்துக்கு உபதேசம் பண்ணார். ஆழ்வாருக்கு என்ன மரணம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வளவேடு உலகு அப்படின்றது தடையெடுக்கும் ஆழ்வாருக்கு. ஐயோ நான் மிகவும் தாழ்ந்தவன் ஆயிடுத்து, எம்பெருமான இடத்துல எப்படி நான் அணுகலாம் அப்படின்னு அப்பப்போ ஆழ்வார் அகல பார்ப்பார். ஆக அந்த நினைவு வரும்பொழுது நெஞ்சே நீ எம்பெருமான விடாத அப்படின்னு உபதேசம் பண்ணாரா, அந்த நினைவு வந்துடுது. இதே பதிகத்தில் 2 பாட்டு கழிச்சு இந்த 7வது பாட்டில் ஆழ்வார் சொல்கிறார், எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன், எந்த எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே. நான் எம்பெருமானை சொல்கிறேனே, என்ன சொல்கிறேன், எந்தையே அப்படின்னு சொல்கிறேன். எந்தையே அப்படின்னா எனக்கு ரொம்பவே பரிவனானவனே, என்னிடத்துல அப்படிப்பட்ட பரிவை கொண்டவனே எந்தையே அப்படின்னு சொல்கிறேன். எம்பெருமான் அப்படின்ற எனக்கு தலைவனானவனே, எனக்கு சேஷியானவனே அப்படின்ற, இதெல்லாம் யார் சொல்ல வேண்டியது? எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன், அத்தோடு மட்டும் நிற்கலை. சொல்லுவன் பாவியேன், வாய் திறந்து சொல்ல வேற சொல்கிறேன். சில பேரில் என்ன பண்ணுவான்னா அவர்களுடைய மனசில் தப்பான எண்ணங்கள்லாம் ஓடும். அது வெளில தெரியாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, சம்பிரதாயத்திலே சொல்லுவாள், பாகவத அபச்சாரம் மனசால் நேர்ந்ததே என்றால் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு சொல்லி அதை போக்கிக்கலாம். அது வெளில சொன்னாதான் அந்த பாகவதர் இடத்துல போயிட்டு அபச்சார க்ஷாமனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனசளவில் பாகவதர் இடத்துல அபச்சாரம் பட்டோமே என்றால் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பாகவதருடைய பெருமை அனுசந்தானம் பண்ணி மேற்கொண்டு இந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அத்தியாவசாயம் இருந்தால் போதும். ஆக இந்த மாதிரி தவறான விஷயங்கள் மனசளவில் இருந்தால் பரவாயில்ல. ஆழ்வார் சொல்கிறார், தப்பான விஷயத்தை ஒன்று பண்ணுறேன்னு, நான் போயிட்டு எம்பெருமானை பற்றி நினைக்கிறதே தப்பு, சொன்னேன் சொல்ல வேற சொல்கிறேன் 4 பேர் தெரிய. எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன். ஒருத்தர் நல்ல சத்துவகுணம் தலையெடுத்து வருதான், ரொம்ப சாந்தமானவர் தான், அவருக்கு ஏதோ திடீர்னு தமோகுணம். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பக்கத்தகத்தில் போயிட்டு நெருப்பு வச்சுட்டார். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பாவம் தவிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குரலை கேட்டவர், ஐயோ என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு சின்ன சண்டை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நெருப்பு வைக்கிற அளவுக்கு போயிட்டேனே அப்படின்னு அனுதப்பிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் இப்போ சொல்கிறார், பாவியேன், ஐயோ என்ன பண்ணனா, எம்பெருமானை பற்றி நான் பேசிட்டேனே, சிந்தையுள் வைத்து சொல்லுவன் பாவியேன். இந்த எம்பெருமானை பற்றி யார் பேசலாம்? எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன், எந்த எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே. எந்தை எம்பெருமான் அப்படின்னா வானவர்கள் நித்திய சூரிகளால் போற்றப்படுகிற செல்வன். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொண்டவன் அவன். அவனை நான் தூஷிச்சிட்டேனே, நான் அவனுக்கு அவத்தியத்தை ஏற்படுத்திட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார் ஆழ்வார் இந்த பாட்டில்.
ஆக வளவேழுலகு மறுபடியும் ஒரு பாட்டில் ஆழ்வார்க்கு இதே 10 ஆழ்வார்க்கு தலையெடுக்கிறது வளவேழு உலகானது இந்த 7ஆம் பாட்டில். அதற்கு பிறகு செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லு நண்பகலும் இடைவீடின்றி நல்கி என்ன விடான் நம்பி நம்பியே. ஆழ்வார் சரி எம்பெருமான் இடத்துல நான் அவத்தியத்தை விளைவிக்கக்கூடாது அப்படின்னு அகன்று போகிறாரா. அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போனார், பகவானை பற்றின பேச்சே இல்லாத இடத்துக்கு போகலாமேன்னு அங்கே போனார். அங்கே போனால் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா செல்வநாரணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார் கோஷ்டியில். ஏன்னா ஆழ்வார் கோஷ்டியில் பிரம்மச்சாரி நாராயணனை பற்றி பேச மாட்டார்கள், ஏன்னா மிதுனமே உத்தேசியம் சம்பிரதாயத்தில். ஆகையினால சொல்கிறவன் கூட என்ன பண்ணுறான், அவன் செல்வநாரணன் அப்படின்றான். அதை கேட்ட உடனே செல்வநாரணன் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் அதை கேட்ட உடனே மல்கும் கண்பணி, கண்ணானது பனி மல்கிறது. ஆழ்வாருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுறது. எம்பெருமானுக்கு நான் அவத்தியத்தை விளைவிக்கிறேன், நான் அகன்று போல வேண்டும் அப்படின்னு அகல் நினைத்த ஆழ்வார் அவருக்கு இந்த திருநாமம் கேட்டவாறே பழைய நினைவுகள்லாம் வர, எம்பெருமான் பற்றின குணவிசேஷங்கள் எல்லாம் மனசுக்கு வர, மல்கும் கண்பணி, கண்ணானது பனி மல்கிறது ஆழ்வாருக்கு, கண் தாரதாரையாக கொட்டுறது. மல்கும் கண்பணி நாடுவன், அதுக்கப்புறம் ஆழ்வார் தேடுறார், எம்பெருமான் எங்குற்றாய் எங்குற்றாய் அப்படின்னு ஆழ்வார் தேடுறார். இது எல்லாம் மாயமே. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எம்பெருமானை விட்டு அகல்றதுக்கு நான் நிறைய வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவனை போய் நாடுறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை. எவனோ ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் சொன்னான் செல்வநாரணன் அப்படின்னு. என்னோட ஆச்சரியம், என்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லாமல் கண்ணு தாரதாரையாக கொட்டுறது, எம்பெருமானை தேடி மனசானது ஓடுறது, எப்பேற்பட்ட ஒரு மாயம் இது, மாயமே அப்படின்றார். மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லு நண்பகலும் இடைவீடின்றி நல்கி. அந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அல்லும் நண்பகலும், நன்மை கொண்டு அல்லும் பகலும். பகல் என்ன இரவென்ன, இதுக்கெல்லாம் அந்த காலத்துக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா, எம்பெருமான் எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணுறான். ஒரு நொடிப்பொழுது ஆழ்வாரை விட்டு அகலமாட்டேன் அப்படின்னு அவன் சங்கல்பம் வச்சுட்டு இருக்கான். அல்லு நண்பகலும் இடைவீடின்றி, ஒரு விதமான இடைவெளியும் இல்லாமலே நல்கி என்னை விடான், என்னை விடமாட்டான். நல்கி, நல்குதல் அப்படின்னா ஸ்நேகித்தல், அன்பு காட்டுதல். ஆக அன்போட கூட என்னிடத்துல கிட்டி என்னை விடான் நம்பி நம்பியே. அந்த நம்பியானவன் அவனோ குணபரிபூர்ணன். நம்பினா பரிபூர்ணன், குணபரிபூர்ணன் அப்படின்னு அர்த்தம். அவன் நம்பி என்னை விடான். என்னிடத்துல நம்புதல் அப்படின்னா ஆசை கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஆக மிகுந்த ஆசையோடு என்னை ஸ்வீகரித்து கொண்டு என்னை விடவே மாட்டான். அப்படிப்பட்ட நம்பியானவன் அவனோ குணபரிபூர்ணன். அவன் என்னிடத்தில் மிக்க ஒரு நம்புதலை கொண்டு, அதாவது ஆசைப்படுதலை ஸ்வீகரித்தல் அதை செய்து எம்பெருமான் என்னை விடமாட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதித்தார். மற்றொரு அர்த்தம் சாதிக்கிறார், நம்பியே அவன் நம்பிதானா, நம்பின்னு லோகத்தாரெலாம் சொல்கிறா, நம்பினா குணபரிபூர்ணன் அப்படின்னு. அவன் பூர்ணந்தானா, மிக தாழ்ந்தவனான என்னிடத்துல இப்படி கலக்கிறானே, அவன் பூர்ணந்தானா அப்படின்னு ஆழ்வார் சந்தேகத்தை எழுப்புறார். நம்பியே அப்படின்றார். அதுக்கப்புறம் தான் கேள்வி வருது, சரி ஆழ்வீர், அவனை விட்டு அகலணும் அப்படின்னு நினைக்கிறீர், எங்கேயாவது போனால் எம்பெருமானுடைய திருநாம உச்சாரணம் ஏற்பட்டால் எம்பெருமானுடைய நினைவு வருது அப்படின்னு வருத்தமும் படுறீர். ஒன்று பண்ணலாமே, எம்பெருமானை மறந்தே விடலாமே, சம்சாரிகளை போலவே ஆயிடலாமே, மறந்தே விடலாமே அப்படின்னு அது சொல்கிறார். எம்பெருமானை என்னன்னு சொல்லி நான் மறக்க முடியும். நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவராதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ, என்னன்னு சொல்லி எம்பெருமானை மறக்க முடியும். நம்பியை குண பரிபூர்த்தி கொண்டவன் அவன். தென் குறுங்குடி நின்ற பக்கத்திலே பரம சுலபனாக திருக்குறுங்குடியில் சேவை சாதிக்கிறான். அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை, பொன்னை ஓட விட்டு அழுக்கெல்லாம் கடற்றி விட்டு அது எப்படி அப்படிப்பட்ட பொன்னானது ஒளிவிடுமோ, அச்செம்போனே திகழும், செம்மை மிக்க பொன் எப்படி திகழுமோ அப்படிப்பட்ட ஒரு திருமூர்த்தியை உடையவன். அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர், உம்பர்னா உயர்ந்தவர்கள், வானவர்கள் ஆக்கரான வானவர்கள் சில பேர் இருப்பார்கள். ஆக்கரானா கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்காக ஆக்கவர் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக தாழ்ந்த வானவர்கள் யார் அப்படின்னா சிவன் பிரம்மா போன்ற தேவதைகள். அப்படி அல்லாமல் உம்பர் வானவர்னா உயர்ந்த வானவர்கள், அதாவது நித்திய சூரிகள். உம்பர் வானவராதி, அவர்களுக்கு சத்தாதி காரணமாக எம்பெருமான் இருக்கான். அஞ்சோதியை, அழகிய திருவுருவத்தை பெற்றவனாக இருக்கான். எம்பிரானை, எனக்கு உபகாரம் பண்ணக்கூடியவனை என் சொல்லி மறப்பன். இப்படிப்பட்ட எம்பெருமானை என்னன்னு நான் வச்சுட்டு மறப்பேன். அவனுக்கு குணமில்லைன்னு மறக்க முடியுமா?
அவன் திருக்குறுங்குடியில் பக்கத்தில் சுலபனாக வரல அப்படின்னு மறக்க முடியுமா? அவனுக்கு நித்தியசூரிகள்லாம் கைங்கரியம் பண்ணுறது அல்ல, அவனுக்கு பெரிய ஒரு தொண்டர்கள்லாம் கிடையாது அப்படின்னு வச்சு மறக்க முடியுமா அவனை? இல்லாட்டி அவனுக்கு வடிவழகு கிடையாது அப்படின்னு மறக்க முடியுமா? எம்பிரானை எனக்கு உபகாரம் பண்ணலை அப்படின்னு மறக்க முடியுமா? எல்லாமே எம்பெருமான் பண்ணுறானே, அவனை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த 9ஆம் பாட்டில் சொன்னார். அதற்கு பிறகு மறுபடியும் கேள்வி வருது, சரி வருந்தியாகிலும் மறக்கலாமே, அவனை இயல்பாக மறக்க முடியல, சரி ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து வருந்தியாகிலும் அவனை மறக்க பார்க்கலாமே அப்படின்னு அதுக்கு ஆழ்வார் சொல்கிறார், லாஜிக்கலாக பதில் சொல்கிறார். மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன், மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன். நீங்கள் என்ன சொன்னீங்கோ? வருந்தியாகிலும் மறக்கலாமே அப்படின்னு தானே என்னை பார்த்து கேட்டீங்கோ. என்னுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன். மறப்பு அப்படின்னு ஒன்றும், அதே போல் ஞானம் அப்படின்னு ஒன்றும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற ஆழ்வார். என்ன தாத்பரியம் அப்படின்னா, யாரால் மறக்க முடியும்? யாருக்கு ஞானம் இருக்கோ அவர்களால் தானே மறக்க முடியும். ஒரு கட்டையானது கல்லானது மறக்குமா? அதுக்கு ஞானமே கிடையாது. அதான் நான் அப்படின்ற ஆழ்வார். நான் ஒரு கல்லை போல் கட்டை போல தான். எனக்கு ஞானம் அப்படின்றது ஒன்று தெரியவே தெரியாது, எனக்கு மறப்பு அப்படின்றதும் தெரியாது. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன். இதை பற்றிலாம் எனக்கு உணர்வே கிடையாது, இதை பற்றி ஒரு சென்ஸே கிடையாது. என்ன ஞானம் அப்படின்றத பற்றியும் தெரியாது. அப்போ என்னிடத்துல மறப்புன்றதை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்கா? அதுவும் தெரியாது. சரி, இப்படி இருக்கும் பொழுது மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன். மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோட மறப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை. இப்படி இருக்கிற காலத்தில் எம்பெருமானே நடுவே ஒழிய கொள்கின்ற நாதனாக என்னிடத்துல அசித் கல்பனாக இருக்கக்கூடிய என்னிடத்துல எம்பெருமான் ஞானத்தை பிறப்பித்தான். பிறப்பித்த பிறகு மறக்கும் என்று ஒரு கால் ஆழ்வார் மறந்து விடுவாரோ அப்படின்றத கருதி மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற. அவனுக்கு ஒரு பரிகரம் இருக்குது கையில். என்ன ஒரு பரிகரம் அப்படின்னா, அவனுடைய திருக்கண்கள். கையில் அப்படின்னா கையானது திருக்கண்களை கொண்டு இருக்காது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனிடத்துல ஒரு சாதனம் இருக்குது. அந்த திருக்கண்களை காட்டி, அந்த அழகை காட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா, மறப்பே இல்லாதபடிக்கு செந்தாமரை கண்ணோட மறப்பற என்னுள்ளே மண்ணினான். நித்திய வாசம் கொண்டான் எம்பெருமான். ஒரு கால் ஆழ்வாருக்கு ஞானம் ஏற்படுத்தி விட்டு எம்பெருமான் போயிருந்தானே என்றால் அப்போ ஆழ்வாருக்கு மறக்க சம்பாவனை இருக்குது. அப்படி பண்ணாமல் அந்த செந்தாமரை கண்ணோட எம்பெருமான் ஸ்தாவர பிரதிஷ்டிதமாக அங்கே இருக்கிறதுனால ஆழ்வார்க்கு மறப்பே கிடையாது. செந்தாமரை கண்ணோட மறப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மறப்ப நோயினி. அனாதி காலமாக எம்பெருமானை பற்றின ஞானமே கிடையாது. இனி இதற்கு மேல் எம்பெருமான் இப்படி விஷயீகரித்த பிறகு எனக்கு மறப்புன்றதே கிடையாது. மறப்பனோ இனி யான் என் மணியையே. இப்படி சுலபமாக முடிந்த சுலபமாக எம்பெருமான் இருக்கான். அவனுக்கு வடிவழகம் இருக்குது. நான் என்னன்னு சொல்லி அவனை மறக்க முடியும்? மணியை வானவர் கண்ணனை அப்படின்னு கடைசியில் படத்தை சொல்லி தலை கட்டுகிறார். மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை தென்குருவோற்றட கோபன் சொல் பணிசையாயிரத்துள் இவை பத்துடன் தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே. மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம், சம்பிரதாய அர்த்தம். பகவத் தத்துவம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, பரதத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேன்மை, நீர்மை, வடிவழகு, இதனுடைய பசுங்கூட்டம்தான் பகவத் தத்துவம் அப்படின்னு இங்கே ஆச்சாரியர் சாதிக்கிறார். மணியை அவ்வளவு அழகான எம்பெருமான். மணியை அதாவது மற்றொரு அர்த்தமும் இருக்குது. மணின்னு சொல்லும் பொழுது அந்த நீலரத்ன மணி அது அழகையும் காட்டும். அதே போல் நம்ம இப்பேற்பட்ட பெருவிலையனாக இருக்கக்கூடிய இந்த மணியை நம்ம தலைப்பிலேயே முடிந்த ஆளலாம்படியாக இருக்கு இல்லையா? ஆகையினால அது சுலபமானது அப்படின்றதையும் காட்டும். ஆக மணின்றது சௌலபியத்தை காட்டுறது. யார் சுலபனாக இருக்கான் அப்படின்னா, வானவர் கண்ணனை, வானவர்களுக்கு கண்ணனாக. கண்ணன்னா நிர்வாக கண். நித்தியசூரிகளுடைய நாயகனாக எம்பெருமான் இருக்கான் இல்லையா? ஆக பரத்துவம் தெரிகிறது. மணியை சௌலபியம் தெரிகிறது. மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை. தன்னது ஓர் அணி. அந்த எம்பெருமானுக்கு ஒரு ஆபரணம் தனியாக தேவை கிடையாதான். அவனே தான் தனக்கு பூஷணம், அவனே தான் ஆபரணம். அப்படின்னா அப்போ எவ்வளோ அழகாக இருப்பான். ஆக வடிவழகும் சொல்லப்படுறது. ஆக எளிமை, மேன்மை, வடிவழகு, இதெல்லாம் இந்த பதிகத்திலையுமே தென்குறுங்குடி நின்ற அப்படின்ற இடத்துல அந்த சௌலபியமானது சொல்லப்பட்டது. அதே போல் ஆதியன் சோதி போன்ற பதங்கள்னால் எம்பெருமானுடைய வடிவழகானது சொல்லப்பட்டது.
அங்கேயே முன்னாடியே வானவர் ஆதி அப்படின்றதுனாலலாம் எம்பெருமானுடைய மேன்மையானது சொல்லப்பட்டது. ஆக முன் பாசுரங்களில் சொல்லப்பட்ட அதே 3 அதனுடைய உபசம்ஹாரம் அதை நிலைநாட்டுகிறார் இங்கே, நிறுத்துகிறார் இங்கே கடைசியில். மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை தென்குருகூர் சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்தோள். அந்த தென்குருகூர் சடகோபனுக்கு இந்த சொற்களானவையெல்லாம் பணி செய்தனவா. இது முன்னாடி ஆழ்வார் சாதித்தார். மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே அப்படின்னு 7ஆம் பதிகத்தினுடைய இறுதியில் மிடைந்த சொல் அப்படின்னு செறிந்து வந்த சொல், அந்த சொற்கள்லாம் மொய்க்கிறது தான் ஆழ்வார் முன்னாடி. நான் முன்னே என்ன எடுத்துக்கோங்களேன் ஆழ்வியர், திருவாய்மொழியில் நான் ஒரு அங்கம் வகிக்கணுமே, நான் ஒரு சொல்லு தமிழ் சொல்லு, என்னை யார் மதிப்பார்கள், திருவாய்மொழியில் இருக்கே அந்த தமிழ் சொல் அப்படின்னு எனக்கு மதிப்பு ஏற்படுமே ஒழிய நீர் மட்டும் என்னை விட்டுவிட்டீரே என்றால் எனக்கு மதிப்பே இருக்காது அப்படின்னு அந்த சொற்கள்லாம் ஆழ்வார் முன்னாடி குவியர் தான். மிடைந்த சொல் தடை அப்படின்னு நாங்கள் சாதித்தார். அதுவே தான் இங்கே சொல் பணி செய்யாயிரம், அந்த சொற்கள்லாம் பணி செய்கிறது தான். அகமகமிகையா அப்படின்னு சொல்லுவார்கள். நான் முன்னே அப்படின்னு ஆழ்வாருக்கு பணி செய்கின்றன. அது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் சடகோபன் சொல் பணி செய்யாயிரம் அப்படின்னு சடகோபனுடைய சொல் பணி, இது சொல்லாலே ஏற்பட்ட பணி, வாச்சிக்க கைங்கரியம். அப்படிப்பட்ட இந்த 1000 இந்த 10 இருக்கு இல்லையா, 10 உடன் தனிவிலர் கற்பரேல். உடன் அப்படின்னா அர்த்தத்துடன் கூட, வெறும் பாட்டை கற்றுனா போதாது, அர்த்தத்துடன் கூட கற்க வேண்டும். அதுவும் எப்படி கற்க வேண்டும், தனிவிலர். தனிவு அப்படின்னா ஆறுதல், ஆறி இருக்கிறது, அதாவது மாந்தியம், சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு கற்கிறது. அப்படி கூடாது. தனிவிலர், தனிவு இல்லாமல் இதை கற்க வேண்டும். தனிவிலர் அப்படின்றது அந்த புருஷர்கள், தனிவிலரான புருஷர்கள், அவர்கள் கற்பரேல் அப்படின்னு. என்ன மாந்தியம் நீங்க வேண்டும் அப்படின்னா, வரில் புகழேன் கெடில் தேடேன் அப்படின்னு இருப்பாளாம் சில பேர்லாம். வந்தால் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு வரலன்னா அதை போய் தேடின்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆதரவோடு கற்றுக்கணும். தனிவிலர் கற்பரேல் அவர்கள் கற்றுக்கொண்டார்களே என்றால் கல்வி வாயுமே, கல்வியானது கிட்டும் அப்படின்றார். கல்வினா என்ன, ஞானம். என்ன ஞானம், ஞானம்னாலே பகவானை பற்றின ஞானம்தான். சரி, இதை படித்தா என்ன பயன் அப்படின்னா, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதான் 10 பாட்டு படித்தாலே தெரியறது. முத்தாக பகவானை பற்றி ஒவ்வொரு பாட்டிலும் 1000 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருவாய்மொழி படித்தா பெருமானை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தனியாக ஒன்று பயனாக சொல்லணுமான, படித்தாலே தெரியறது. ஆகையினால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் ஞானம் அப்படின்றது திருவாய்மொழியை படித்தா வரும், படித்தாலே வந்துடும், அதுக்கு தனியாக ஒரு பயன் அப்படின்றது சொல்ல தேவை கிடையாது. அப்போ என்ன இங்கே பயன் அப்படின்னா, இந்த ஞானத்துக்கே பிரயோஜனம் என்னன்னா பகவான் திருவடிகளில் பண்ணுற கைங்கரியம். ஆக இங்கே கல்வி அப்படின்னா ஞானம், ஞானத்துக்கு பயனான அனுஷ்டானமான கைங்கரியம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அனுஷ்டானம் என்னது, கைங்கரியம் தான். ஆக அந்த கல்வியானது, அந்த அனுஷ்டானம் கைங்கரியமானது அதுவாயுமே, அது கிட்டுமே அப்படின்னு அது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்வியானது வாயும், ஞானமானது கிடைக்கும். ஆமாம் அதான் தெரியுமே அப்படின்னு கேள்வி எழுந்தது என்றால், திருவாய்மொழி படித்தார் ஒருத்தர், நல்ல தமிழில் அவருக்கு ஸ்ரத்தை உண்டு, அதே போல் சம்பிரதாய விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். அவர் திருவாய்மொழி படித்தார், அவர் வீட்டு காலக்ஷேபம் பண்ணார், அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. தெரியுமே, கண்டிப்பாக ஏற்படும், இதில் என்ன சந்தேகம் இருக்குது. ஆனால் என்ன சொல்ல வர்றார் ஆழ்வாரிங்க அப்படின்னா, அந்த ஞானம் ஏற்பட்டது இருக்கு இல்லையா, அதுவே பரம பிரயோஜனம். அப்படிப்பட்ட கல்வியானது வாய்ப்பாக கிட்டும். வாய்ப்பு அப்படின்னா அதாவது அவர்களுக்கு பிரயோஜனமாக கிட்டும். ஆக தனித்தொரு பிரயோஜனம் தேடவே வேண்டாம். திருவாய்மொழியை படித்து வரக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, அதுவே பரம பிரயோஜனம் அப்படின்னு இந்த பதிகத்தினுடைய பலத்தை அருளி செய்து தலை கட்டுகிறார் ஆழ்வார். ஆக இந்த பதிகத்தில் என்ன பண்ணார், எம்பெருமானுடைய நிருஹேதுக கிருபையானது சொல்லி முடித்தார் ஆழ்வார். இந்த 10 முடிகிறது. இந்த 10 ஆழ்வார் என்ன பண்ணார், முதல் பதிகத்தில் உயர்நலம் பதிகத்தில் எம்பெருமான் சர்வஸ்மாத் பரன் அப்படின்னார். எம்பெருமானுடைய பரத்வத்தை ஆழ்வார் கொண்டாடினார். 2வது பதிகத்தில் எம்பெருமானுடைய பஜனீயத்துவத்தை நமக்கு உபதேசம் பண்ணினார். அவன் பஜிக்க தகுந்தவன் அப்படின்னா. 3வது பதிகத்தில் எம்பெருமான் சுலபன், பஜிக்க தகுந்தவன் அப்படின்னா நான் எப்படி பஜிப்பான், எங்கேயோ இருக்கானே, இருக்கை முடவன் நான் எப்படி பஜிப்பேன் எம்பெருமான் அப்படின்னா அவன் பரம சுலபன் ஆச்சு. அந்த யானையானது தானே கீழே வருமா போல், தானே கீழே தன்னுடைய கழுத்தில் தானே அந்த இருக்கை முடவனை ஏற்றிக்கொள்ளுமா போல் எம்பெருமான் கண்ணனாக வரானே, பரம சுலபனாச்சே அப்படின்னு 3வது பதிகத்தில் ருடி செய்த. அதுக்கப்புறம் 4ஆம் பதிகத்தில் இப்படிப்பட்ட சுலபந்தான் எம்பெருமான், ஆனால் எனக்கு அநாதி காலமான தோஷங்கள்லாம் இருக்குது, எப்படி கிட்ட அப்படின்னு அவனுடைய அபராத சகத்துவத்தை 4ஆம் பதிகத்தில் அருளி செய்தார். அதற்கு பிறகு
எம்பெருமானுடைய தோஷத்தை பொறுத்தாலுமே கூட நான் மிகவும் தாழ்ந்தவன் இடத்துல எப்படி வந்து கலப்பான். அவனுடைய சௌஷீரியத்தை சொன்னார் 5ஆம் பதிகத்தில். அதுக்கப்புறம் 6ஆம் பதிகத்தில் இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு நான் எப்படி திருவாராதனம் பண்ணுறது, சுஷீலனா எம்பெருமான் வந்துடுவான், கலந்துடுவான் என்னோட. ஆனால் கலக்கிறதுனா என்ன, 2 நண்பர்கள் கலந்தார்களே என்றால் பரஸ்பரம் ஏதோ ஒரு பேசிப்பார்கள், ஏதோ ஒன்று பரஸ்பரம் ஏதோ ஒன்று விளையாடுவார்களோ, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கட்டுமே. எம்பெருமான் ஆத்மாவோட கலக்கிறதுனா எப்படி இருக்கும், அவன் சேஷி, நான் சேஷபூதன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்பேற்பட்ட பகவானுக்கு நான் எப்படி கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு சொன்னார். அவன் ஸ்வாராஜன், அவன் ஆராதனைக்கு எளியவன் அப்படின்னு 6ஆம் பதிகத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 7ஆம் பதிகத்தில் இந்த ஆராதனை, இந்த பக்தி பண்ணுறது அதுவே பரம போக்கியமாக இருக்கும், எம்பெருமான் பரம இனியன் அப்படின்னு 7ஆம் பதிகத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 8ஆம் பதிகத்தில் எம்பெருமானுடைய ஆர்ஜவத்தை சொன்னார். ஏன்னா நமக்கு இந்த சம்சார தசையில் ஒரு விஷயத்தை இப்போ சொன்னால் அடுத்த க்ஷணமே மாற்றின்றுவோம். அப்படி இருக்கிற நாம் இப்படி எம்பெருமானை கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னா நீ மாற்றிப்ப, உனக்கு தக்கவாறு எம்பெருமானும் மாறுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆர்ஜவத்தை சொன்னார் 8ஆம் பதிகத்தில். அதுக்கப்புறம் எம்பெருமான் ஆழ்வாருக்கு பரமமான ஒரு அனுகிரகத்தை பண்ணான். இது நமக்காக அப்படின்றது தனியாக கிடையாது, ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கு நடந்தது. அது நமக்கு சொல்கிறதுனால நமக்கு தனியாக எம்பெருமானை பற்றின ஒரு ஞானம் தனியாக ஏற்படுறது. 9ஆவது பதிகத்தில் ஆழ்வாருக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட சர்வாங்க சம்ஸ்லேஷம். அதற்கு பிறகு 10ஆவது பதிகத்தில் ஆழ்வார் யோசிக்கிறார், இப்படி சர்வாங்க சம்ஸ்லேஷம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்தா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு எம்பெருமானுடைய நிருகேத்துக்கு கிருப்பையை சொல்லி, இப்படிப்பட்ட நிருகேத்துக்கு கிருப்பையை பற்றின இந்த பதிகத்தை நாம் அனுசந்தானம் பண்ணோமே என்றால் நமக்கு அந்த கல்வி வாயுமே பரம பிரயோஜனமான அந்த நிருகேத்துக்கு கிருப்பை விஷயமான ஞானமானதை நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் 10 ஆழ்வார் தலைக்கட்டி அருளினார். இதற்கு பிறகு 2ஆம் பத்து இது பரத்துவம், அடுத்தது வந்து காரணத்துவம் சொல்லப்படுறது 2ஆம் பத்தில். வாயும் திரையுகுலம் தொடங்கி ஆழ்வாருக்கு வந்து ஒரு விசேஷமான தசை வாயும் திரையுகுலம் அப்படின்றதுல வந்து அங்கே ஆழ்வார் கூடக்கூடிய பக்தி இருக்கலையா, அதுக்கு 10மை நூல் வரம்பில்லையே அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிப்பார். அதை அனதீன காலம் முடிந்த பிறகு அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.